மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி இருந்த ஆதரவு இப்போ இருந்த ஆதரவு எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழ் கட்சி குறிப்பாக அந்த 19 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு தேர்தலாக இருந்துச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் சட்டமன்ற தேர்தல் முடியுது. அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு மாற்றம், ஒரு புதிய கட்சி, அண்ணன் சீமானுடைய புரட்சிகரமான பேச்சுக்கள் அப்படிலாம் இருக்கும்போது, ஆனால் அந்த தேர்தல் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிச்சு. நாம் தமிழர் தேஞ்சு போகல, வளருது. மக்கள் மத்தியில் இவ்வளோ தூரம் தோத்து போனாலும் அந்த கட்சி மீது மக்கள் நம்பிக்கை கொண்டு அந்த வாக்கு சதவீதத்தை 4.4% மாத்துறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு பிறகுதான் மக்கள் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன கட்சியா இது, எப்படா ஒரு கட்சி வந்துட்டு தேயாம வளருது அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்களில் நம்மளுடைய களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அந்த மாநாடு அப்படியே நாம் தமிழர்களை ஒரு எழுச்சியை உருவாக்குச்சுனாக்க, நிக்கிறாங்க அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழருடைய வாக்குகளை ஒருவனாலும் பிரிக்க முடியாதுங்கிறத நிரூபிச்சு காட்டின மாநாடாக இருந்துச்சு. நம்மளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் வந்துட்டு சோசியல் மீடியாக்களை கதறதை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. நீங்க எல்லாம் காலின்னு சொன்ன அத்தனை பேரும் வந்துட்டு கதறலை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனா நடிகர் விஜய் வந்தது நமக்கு எந்த விதத்துல ஒரு லாபமா மாறி இருக்கு அப்படின்னா, யாருமே இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாதவங்கலாம் வந்துட்டு நான் வந்துட்டு தாவேக்கான்னு வந்துட்டு கத்த ஆரம்பிக்கும் பொழுது, கொள்கை ரீதியா நான் இவ்வளவு தூரம் நிற்கக்கூடிய லட்சியத்துக்காக நிற்கக்கூடிய நான் ஏன் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு வெளியில வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுதான் இங்க களத்துல எதிரொலி. நின்று அத்தனை பேரும் நாம் தமிழர் சொல்லும் போது, அந்த சேய அலங்கார கடையில ஒரு 4-5 பேர் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த ஓனர் அங்க நிக்கிறாரு, அந்த பார்த்தா தெரியுதுல ஒரு ஓனர் அங்க நிக்கிறாரு. நம்ம வணக்கம் சொல்றோம். நடுவில் நிற்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வந்து அது நாம் தமிழர்னு சொல்லும் போது அந்த ஓனரே திரும்பி பார்க்கிறாரு. ஆனாலும் இந்த திமுக அதிமுக வீழ்த்துவார்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அது எப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்குன்னு அவங்க ஒதுக்கிட்டு அவங்க விலகி கொண்டார்களோ, சிட்டிங் எம்எல்ஏவும் வரல, எதிர்கட்சியாக இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவும் வரல, அவர்களோட ஆட்களும் வேலை செய்ய போறதில்ல அப்படிங்கிற மாதிரி எப்போ வந்துட்டு முடிவாச்சோ, மக்கள் நம்ம பார்க்குற விதம் மாறிடுச்சு. ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்லாவரம் தொகுதியின் நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை களத்தில் சந்திக்கணும்னு ஒரு விருப்பம், ஆனால் ஒரு சூழ்நிலை திடீர்னு இங்கே வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது உங்களுக்கு 4வது முறை, நேரடியாக விடயத்துக்கு வந்துடுறோம், 4வது முறை நீங்கள் வேட்பாளர். தொடக்கத்தில் 1919 வந்து நீங்கள் நாடாளுமன்ற வேட்பாளராக வரீங்க. அப்புறமா 21 சட்டமன்றம், இப்போ 24 நாடாளுமன்றம். இந்த 3 முறைக்கு இருந்த அந்த நிலை இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் நேரில் பார்க்குறது, மற்ற கட்சிகளுக்கு முன்னாடி இருந்த ஆதரவு இப்போ இருந்த ஆதரவு எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழ் கட்சி குறிப்பாக அந்த 19 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு தேர்தலாக இருந்துச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தான் சட்டமன்ற தேர்தல் முடியுது. அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு மாற்றம், ஒரு புதிய கட்சி, அண்ணன் சீமானுடைய புரட்சிகரமான பேச்சுக்கள் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வரும், ஒரு 4-5 எம்எல்ஏ ஜெயிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பேசப்பட்ட சமயத்தில் ஒன்றுமே இல்லை, 1.1% தான் வாக்கு, அவங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்காம நிற்கிறாங்க, வேட்பாளர்களை வந்துட்டு ரொம்ப ஏழ்மையானவராக நிற்கிறாங்கும் போது அதை மக்கள் கண்டுகொள்ளாம உதாசீனப்படுத்திட்டாங்க. அப்போ அதன் பிறகும் தொடர்ந்து அண்ணன் போராடுறாரு, களத்துல நிக்கிறாரு, களத்துல இப்போ எல்லா இதுலயும் பேசிட்டு இருக்காரு, எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு பிறகு பரீட்சைங்கிறது அந்த நாடாளுமன்ற தேர்தல் தான். இப்போ 1.1% வாங்கின நாம் தமிழர் இன்னும் தேஞ்சு போகுமா, கரைஞ்சு காணாம போகுமா, அல்லது வளருமா அப்படிங்கிற வைக்கக்கூடிய பரீட்சையாக அந்த 19 தேர்தல் இருந்துச்சு. அப்படி இருக்கும் போதே கூட கட்சியினுடைய கட்டமைப்பு ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. நான் குறிப்பா சொல்லணும்னா கிராம பகுதிகளில் மற்ற இடங்கள்ல இருந்திருக்கலாம். ஆனா சென்னைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதுவும் குறிப்பா மத்திய சென்னைக்குள்ள வந்துட்டு நம்ம பெருசா ஊடுருவாம இருந்தோம். அப்ப ரொம்ப குறைவான கட்டமைப்பு தான். நம்ம ஒவ்வொரு பகுதியா போவோம். இப்ப 6 தொகுதிக்கும் தனித்தனியா போவோம் இல்லையா, அந்த ஒரு தொகுதியில நம்ம போகும்போது அதிகபட்சமாவே 5 பேர் 10 பேரோட சேர்ந்து வாக்கு கேட்க போவேன். நான் ஒரு வேட்பாளர், நான் முன்னாடி நடந்து போவேன், என் கூட உங்களோட சேர்த்து ஒரு 5 பேர், ஆமா, ஒரு 4 பேர் பின்னாடி நடந்து வருவாங்க. தெருவில் இறங்கி நாங்க பாட்டுக்கு வாக்கு சேகரிச்சு போயிட்டே இருப்போம். அதுக்காக சோர்றது இல்லை, அதுக்காக சோர்ந்து போறது இல்லை. எவ்வளவு வெயிலா இருந்தாலும் மழையா இருந்தாலும் 5 பேர் தான் வர்றாங்கன்னாலும் ஒதுங்கிறதெல்லாம் இல்லை, போயிட்டே இருப்போம். அது வந்துட்டு 19 தேர்தலில் நடந்த ஒரு விஷயம், தொடக்க காலம்.
ஆனா அந்த தேர்தல் வந்துட்டு நமக்கு ஒரு விஷயத்தை காமிச்சிச்சு. நாம் தமிழர் தேஞ்சு போகல, வளருது. மக்கள் மத்தியில இவ்வளவு தூரம் தோத்து போனாலும் அந்த கட்சி மீது மக்கள் நம்பிக்கை கொண்டு அந்த வாக்கு சதவீதத்தை 4.4% மாத்துறாங்க. அப்படிங்கும் போது அதுக்கு பிறகுதான் மக்கள் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன கட்சியா இது, எப்படா ஒரு கட்சி வந்துட்டு தேயாம வளருது அப்படின்னு சொல்லி திரும்ப ஆரம்பிக்கும் போதுதான் அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல நம்மளுடைய களம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. மக்கள் நிறைய கூட ஆரம்பிக்கிறாங்க, நமக்குன்னு வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு தேதியில நீங்க சாதாரணமா ஒரு பிரச்சாரம் காலை நேரத்துல, இன்னும் சொல்ல போனா வார நாட்கள்ல காலை நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய பிரச்சாரத்துக்கு 50ல இருந்து 100 பேர் அப்படி நிக்கிறாங்க. ஒரு தெருமுனையில நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறோம், ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம்னா 50ல இருந்து 100 பேர் நிக்கிறாங்க. தொடக்கத்துல உங்க கூட வெறும் 5 பேர் 10 பேரோட இருந்த டாக்டர் கார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு மத்தியில ஒரு தெருவுக்குள்ள. ஆமா, நான் சொல்றது இது என்னன்னா, வார நாட்கள்ல இதை ஏன் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, திமுகவோ அதிமுகவோ இதே போல 200-300 பேரை கூட்டுவாங்க. ஆனா அதுல என்ன ஒரு விஷயம்னா, அத்தனை பேரும் காசு கொடுத்து 200 ரூபாய் காசு கொடுத்து கொண்டு வந்து கூட்டுவாங்க. அவங்க வந்துட்டு வெறும் பெண்களா நிப்பாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னாக்க அந்த பெண்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட பேசிட்டு மொத்தமா 200 ரூபாய் வந்து பேசி முடிச்சோன்னா அவங்க பாட்டுக்கு கலைஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியில எல்லாரும் அவர்களுடைய வேலையை விட்டுட்டு லாஸ் ஆஃப் பேல அவங்க வந்துட்டு நிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் கூட முழு நேர அரசியல்வாதி கிடையாது. இங்க எல்லா அரசியலை நம்பி பழக்கக்கூடியவர்கள் கிடையாது. அப்ப எல்லாருக்கும் தனித்தனியா வேலை இருக்கு. ஐடி ஜாப் பண்றவங்க இருக்கிறாங்க, மருத்துவமனையில வேலை பார்க்கறவங்க இருக்கிறாங்க, அது போல ஒவ்வொரு சாதாரண வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் அவ்வளவு பேருக்கு அன்னைக்கு ஓட்டினாதான் அவங்களுக்கு ஆட்டோக்கு சம்பளம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, கூலி வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரும் தன்னுடைய வேலையை ஒத்தி வச்சுட்டு வேலையை வந்துட்டு இழந்து அந்த ஒரு நாள் சம்பளத்தை இழந்துட்டு வந்து நிக்கிறாங்க. நம்ம ஒரு வட்டத்துக்குள்ள அந்த இதை போடுறோம் அப்படின்னா அந்த வட்டத்து பொறுப்பாளர்கள் சேர்ந்து ஒரு 50ல இருந்து 100 பேரை கூட்டி காலை நேரத்திலே நிறுத்திடுறாங்கிறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக தெரியும். நம்ம முன்னாடி எல்லாம் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இல்ல அதுக்கு பிறகு 21 சட்டமன்ற தேர்தலில் கூட நான் ஆலந்தூர்ல நின்னேன். ஆலந்தூர்ல கூட நம்ம வந்துட்டு போகும்போது வரவேற்பு இருக்கும்ல, மக்கள் மத்தியில நம்மளை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு இருக்கும்ல. மாடியில உட்காந்துப்பாங்க, நம்ம வந்துட்டு வணக்கம் சொன்னா கூட வணக்கம் சொல்ல மாட்டாங்க, நக்கலா சிரிப்பாங்க நம்மளை பார்த்து, அந்த மாதிரி இருக்கும். ஆனா நம்மளை எது ஊக்குவிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூலையில அப்படி திரும்பும் போது ஒரு நபர் வந்து நாம் தமிழர் அப்படின்னு கை காப்பாரு, நமக்கு ஒரு பூஸ்ட், பெரிய உற்சாகம். நமக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் வந்துடும். எவ்வளவு சோர்வு இவங்க கொடுத்திருந்தாலும் அந்த அந்த ஒரு நபர் கொடுக்குற உற்சாகம் அடுத்த ஒரு 10 இருக்கிறாரு. ஆமா, அடுத்த 10 தெருவுக்கு நம்மள அதை வந்துட்டு உந்தி தள்ளணும். எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்துட்டு அதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மாதிரி உந்தி தள்ளணும். இது வந்துட்டு 21 சட்டமன்ற தேர்தலில் கூட ஆலந்தூர்ல நான் போட்டிடும் போது இருந்த நிலைமை சொல்றேன். இன்னைக்கு நிலைமை தலைகீழ மாறி இருக்கு. நம்மள மாற்று கட்சியினர் அத்தனை பேரும் கூட அவ்வளவு தூரம் மதிச்சு அவங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு தவறாம அவங்களே நம்மளை பார்த்து வணக்கம் சொல்றதா இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கக்கூடிய கட்சி சாராத நபர்கள் நம்ம பார்த்தாலே தெரியும்ல, அவங்க கட்சி சாராத நபர்கள்னு சொல்லிட்டு அவங்க நம்ம மேல செலுத்தக்கூடிய நன்மதிப்பா இருக்கட்டும், நம்மளை ரிசீவ் பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், அதே போல நாம் தமிழர்னு சொல்லக்கூடிய கைகள் உயர்றது எத்தனை கைகள் எண்ண முடியாத அளவுக்கு போய்கிட்டே இருக்கு. ஒரு தெருவுக்குள்ள நீங்க அப்படி போக போக அதுவும் குறிப்பாக பிரதான சாலைகள்ல எல்லாம் வந்துட்டோம்னு வச்சுங்க, கடத்தெருவுகள் இருக்கக்கூடிய சாலைகள்ல வந்துட்டோம்னா அப்படி ஒருத்தர் கையை தூக்குறாருன்னு அங்க 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 அங்கன்னு அது வந்துட்டு அப்படியே புல்லரிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. நான் இது 4வது தேர்தல் பாக்குறேன். எதிர்பார்க்கல 4வது தேர்தல் பாக்குறேன். குறிப்பாக இந்த ஊடகங்கள் கட்டமைக்கக்கூடியது என்னன்னா, நாம் தமிழரின் வாக்கு சரியுது, விஜய் வந்த பிறகு வந்துட்டு நடிகருக்காக போயிட்டாங்க, இளைஞர் வாய்ப்பே இல்லை, களம் வேற மாதிரி இருக்கு. அது நாம் தமிழர் கட்சியுடைய ரிசல்ட்ல உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய வாக்கு சதவீதம் வந்து இரட்டைப்பாயி அப்படியே தாண்டி போயிட்டே இருக்க போகுது. நம்மளை அவர்களால் நெருங்க கூட முடியாத அளவுக்கு நம்ம வளர்ச்சி. இங்கே ஒரு கேள்வி வந்து வைக்கிறாங்க, இது வெளியில இருக்கிற கேள்வி மாதிரி தோணும். இந்த பிப்ரவரி 21 கடந்த மாதம், அதுக்கு முன்னாடி இந்த மாநாடு திருச்சியில் நடத்துறதுக்கு முன்பு வரை கூட என்ன பேசியிருந்ததுன்னா, விஜய் வந்துட்டார், அவ்வளோதான், கூட்டம் 6:45 வரைக்கும் ஊடகங்களாக தான் பேசியிருந்தது, பாதி சேர் காலியா இருக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, விஜய் வந்து சரிச்சிட்டாரு, சரிஞ்சு போச்சு இந்த கூட்டம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லை என்று அந்த மாநாடு வந்து நிரூபிச்சிச்சு. அதனுடைய வெளிப்பாடா இப்ப பல்லாவரம் தொகுதியை எடுத்துப்போம். இப்ப நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அந்த அந்த கூட்டத்தினுடைய அந்த அலை வந்து நீங்க இங்க மாற்றத்தை பாக்குறீங்களா? 21க்கு இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடி அண்ணன் கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். அண்ணன், தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு, இப்போ ஏப்ரல் மாசம் மே மாசம் இந்த மாதிரி தேர்தல் வந்துரும்னு சொல்றாங்க, நீங்க வந்துட்டு பிப்ரவரியில மாநாடு 21 நடத்துறீங்க, அதுக்கு ஒரு பொருட்செலவு வருது, நம்ம வந்துட்டு வர்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு பேரு, நம்ம ஒன்றும் காசு கொடுக்க போறதுல பண்ணுவோம், ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு பேருந்து ஒன்று தயார் பண்ணி கொடுப்போம், ஆமா, ஒரு உணவு ஒன்று கொடுப்போம், இவ்வளவுதான் நம்ம கொடுக்கறது அதிகபட்சம்.
ஆனா அதை செய்யறதுக்கே நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு ஆகுது. இப்ப தேர்தலை நெருக்கத்துல வச்சுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் நம்ம செலவு பண்ணோம்னாக்க தேர்தலில் எனக்கு செலவு பண்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்குமே என்ன அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த மாநாடு அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்காக நான் கேட்கிறேன். அண்ணா ஒரே ஒரு விஷயம் சொன்னார், குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரிடா, நீ இந்த மாநாட்டை மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காத. நீ இந்த மாநாடு உனக்கு கண்ணுக்கு தெரியணும், அதை தவிர வேற எதையும் பார்க்காத, நீ மாநாட்டை முழு வீச்சோட செய், அதுக்கு பிறகு என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னாரு. முதல்ல இந்த இலக்கு முடி, அதுக்கு பிறகு உனக்கு காசு வேணும்னா நான் பிச்சை எடுத்தாவது தர்றேன், நமக்கு வந்துட்டு அடுத்த தேர்தலில் நம்ம சந்திப்போம், ஆனா இதை வந்துட்டு நீ வெகு விமர்சையா செய்யணும், அதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செய் அப்படின்னாரு. இதை சொல்லும்போது எனக்கு வந்துட்டு மாநாடு எவ்வளவு தூரம் வெற்றிகரமா நடத்த முடியும், அதுக்கு பிறகு இந்த செலவு எப்படி, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா அந்த மாநாடு அப்படியே நாம் தமிழர்ல ஒரு எழுச்சியை உருவாக்குச்சுனாக்க நிக்கிறாங்க அத்தனை பேரும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழருடைய வாக்குகளை ஒருவனாலும் பிரிக்க முடியாதுங்கிறத நிரூபிச்சு காட்டின மாநாடாக இருந்துச்சு. நம்மளை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அத்தனை பேரும் வந்துட்டு சோசியல் மீடியாக்களை கதறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. நீங்க எல்லாம் காலி காலின்னு சொன்ன அத்தனை பேரும் வந்துட்டு கதறல நம்மளால பார்க்க முடிஞ்சு. பொதுமக்கள் மத்தியில அந்த மாநாட்டில் நடந்த ஒழுங்கு, அது மாநாடு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுங்கிறது கூட மக்கள் மத்தியில பேசு பொருளாகல. ஆனா அது எவ்வளவு நேர்த்தியாக நடந்தது, எவ்வளவு தூரம் வந்துட்டு ஒழுங்காக நடந்தது அப்படிங்கறது தான் மக்கள் மத்தியில பேசு பொருளாவே ஆனது. அது நமக்கு அந்த பேசு பொருள் இந்த தேர்தல் எழுச்சியாக மாறி இருக்கு, மிகப்பெரிய எழுச்சியா மாறி இருக்கு. அதன் பிறகும் கூட நான் சொன்னேன் இல்லையா, நாம் தமிழர்னு ஒருத்தர் 2 பேரும் தான் அப்படி கை காட்டுவாங்கன்னு. காரணம் என்னன்னா, ஓட்டு நிறைய விழும், ஆனா வெளிப்படையா நான் நாம் தமிழர் கட்சிக்காரன் அப்படின்னு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு திமுகவை எதிர்த்துக்கிற மாதிரி ஆயிடுமோ, நம்ம இங்க ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, நம்ம காமிச்சாக்க வந்துட்டு தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நடிகர் விஜய் வந்தது நமக்கு எந்த விதத்துல ஒரு லாபமா மாறி இருக்கு அப்படின்னா, யாருமே இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு தாவேக்கான்னு வந்துட்டு கத்த ஆரம்பிக்கும் பொழுது, கொள்கை ரீதியா நான் இவ்வளவு தூரம் நிக்கக்கூடிய லட்சியத்துக்காக நிக்கக்கூடிய நான் ஏன் இதை சொல்லக்கூடாது அப்படின்னு வெளியில வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க பாருங்க. அதுதான் இங்க களத்துல எதிரொலிக்குது. நின்று அத்தனை பேரும் நாம் தமிழர் சொல்லும் போது, ஒவ்வொரு கடைகள்ல இருந்து இது பண்ற போது, எல்லா இடங்கள்ல இருந்து சொல்லும் போது, இப்போ உதாரணம் சொல்றேனே, இப்போ வந்துட்டு ஒரு இது வந்துட்டு சிகை அலங்கார கடை ஒண்ணு இருக்கு. அந்த சிகை அலங்கார கடையில ஒரு 4-5 பேர் வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த ஓனர் அங்க நிக்கிறாரு, அந்த பார்த்தா தெரியுதுல ஒரு ஓனர் அங்க நிக்கிறாரு. நம்ம வணக்கம் சொல்றோம், நடுவுல நிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பையன் வந்து அப்படி நாம் தமிழர்னு சொல்லும் போது அந்த ஓனரே திரும்பி பாக்குறாரு, இவ்வளவு நாளா நம்ம கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ வந்துட்டு என்னடா திடீர்னு நாம் தமிழர் அப்படிங்கிற. எல்லாரும் ஒரு சிரிக்கிறாங்க, இது பண்றாங்க, அவங்க வந்துட்டு ஒரு உற்சாகமாகறாங்க. அது நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய, அங்க ஒருத்தன் இருந்தான்னாக்க மத்த எல்லாரையும் மாத்திடுவோம். ஏன்னா ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரன் அந்த அளவுக்கு உணர்வோட இருக்கிறான்னாக்க அரசியல் பேசப்படுதுன்னா அவனை வெல்ல முடியாது யாராலையும். அப்படியாக ஒருத்தன் வந்துட்டு 10 பேருக்கு சமமாக அதை பேசி நமக்கு வந்துட்டு கொண்டு வந்து சேர்த்துருவாங்கிறது இருக்கும். அந்த களம் தான் நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்குது. அதே இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாம் தமிழ் கட்சியோட ஐடி விங் எப்பயுமே மிகப்பெரிய பாய்ச்சலோட இருக்குங்கிறது தெரியும். அது ட்விட்டர்ல இருக்கும், ஃபேஸ்புக்ல இருக்கும், யூடியூப்ல இருக்கும். ஆனா ஜென்சி கிட்ஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நம்ம கொள்கை ரீதியா ஏதாவது போட்டோம்னா அது போகாது. இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு எப்படின்னா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட், அது அந்த சமயத்துக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கணுமே தவிர கொள்கை ரீதியா போட்டாக்க இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எடுத்து கொடுக்காது. அதனால நாம் தமிழ் கட்சியினோடது பெருசா பாய்ச்சல் இல்ல, இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் தாவேக்கா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு பாட்டு, பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா அப்படின்னு அண்ணனை வச்சு ஒரு பாட்டை போட்டு அந்த ஒரு பாட்டுல மொத்த இன்ஸ்டாகிராமே ஆக்கிரமிச்சு நிறுத்திருச்சு நாம் தமிழ் கட்சியினர். நான் அவங்க சுனந்தா கிட்ட கூட பேசிட்டு இருந்தேன், நம்ம ஐடி விங் சார்பாக நம்ம வந்துட்டு மேப் பண்ணி வைப்போம் எந்தெந்த ஐடிஸ் வந்துட்டு நாம் தமிழருக்கு ஆதரவாளர்களா இருக்கிறாங்கிறது. இந்த மேப் செய்யப்படாத 9 லட்சத்துக்கு மேற்பட்ட ஐடிகள் அந்த ஒரே பாட்டை வச்சு வந்துட்டு புதுசா வந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக. 9 லட்சம் ஆமா, அப்படியே இன்ஸ்டாகிராமே மாறிடுச்சு அந்த நொடியில இருந்து. அதோட முடிஞ்சிடும், அந்த ஒரு ட்ரெண்டோட முடியும்னு பார்த்தா அடுத்தடுத்த ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கு. எதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறீங்க அப்படின்னாக்க, இந்த இதுல வந்துட்டு உனக்கு என்ன பேராசை இருக்குது, இந்த ஒரே ஒரு ஆசை தான் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை முதல்வரா பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. இது வரைக்கும் நான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காக நான் வந்துட்டு கோயிலுக்கு போய் வேண்டது இல்லை, ஆனா இந்த மனுஷனுக்காக வேண்டேன் அப்படிங்கிற மாதிரி, இந்த தலைவனுக்காக வேண்டேன். ஜென்சி கிட்ஸ் மொத்த பேரும் நாங்க வந்துட்டு நாம் தமிழ் கட்சி பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு அந்த ஒரு பாட்டுல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் தேதியில இன்ஸ்டாகிராம் மொத்தத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறாங்க. அது தேர்தல் வரைக்கும் நமக்கு தொடரும் போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குது. மிகப்பெரிய இந்த பல்லாவரம் தொகுதி வந்து வழக்கமா திமுக அதிமுக நேரடியான மோதல் இல்லை,
திமுக கூட்டணியில் தேமுதிக நிற்குது, இந்த பக்கத்தில் ஐஜேகே நிற்குது. அவங்க 2 வேட்பாளர்களும் புதியதாக தான் இருக்கிறாங்க. ஊடகத்துக்கும் சரி, மக்களுக்கும் சரி, எல்லாருக்குமே சரி. நீங்கள் நாடாளுமன்ற தொகுதின்ற அடிப்படையிலையும் சரி டாக்டர் கார்த்திகேயன் அறியப்பட்டவராக இருக்கு. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி எடுத்துக்கிறீங்க, அந்த மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? ஆமாம், இதில் என்னன்னா, நான் பல்லாவரத்தில் அண்ணன் என்னை வேட்பாளரை அறிவிக்கும் போது அந்த களம் வந்துட்டு கொஞ்சம் கடினமான களமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் சொல்வது போல இந்த சென்னை சுற்று வட்டாரங்கள் திமுகவின் கோட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு சொல்லிப்பாங்க. அதே போல் வந்துட்டு திமுக நபரே வந்துட்டு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறாரு, கவுன்சிலர்கள் எல்லாம் அவங்க பக்கம் நிற்கிறாங்கிற மாதிரி இருக்கும்போது அதை உடைச்சு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கடினமான காரியங்களா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம தொடர்ந்து களத்தில் பயணிச்சோம். உதாரணத்துக்கு இப்போ வந்துட்டு அனகாபுத்தூர்ல ஒரு வீட்டை இடிக்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு நேரடியா போய் களத்துல இன்னும் போராடுறோம். களத்துல முதல் ஆளா நம்ம போய் நிக்கிறோம். ஒரு அழைப்பு கொடுத்தோம்னா அண்ணன் சீமானே நேரடியா வந்து அங்க போராடுறேன். அதே போல அஸ்தனாபுரத்துல ஒரு சர்ச்சை இடிக்க போறாங்க, அங்க போய் நான் நின்று போராடுறேன். ஜிஎஸ்டி சாலையில வந்துட்டு மக்கள் வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கை மூடணும்னு சொல்லி போராடுறாங்க, மக்களோட முதல் ஆளா போய் நான் குரல் கொடுக்குறேன். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களுக்கும், அது வந்துட்டு இமானுவேல் சேகரார் அவர்களோட நினைவு நாளா இருக்கட்டும், ஐயா தேவர் அவர்களுடைய நினைவு நாளா இருக்கட்டும், ஜெயந்தியா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளா இருக்கும், பிறந்த நாளா இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் வந்துட்டு நம்ம மக்களோட மக்களாக நின்று அவங்களுக்கு உண்டான மரியாதை செலுத்தி இது வந்துட்டு ஒரு வேட்பாளரா நம்ம களத்துல தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி வந்துட்டு நம்ம இந்த பொங்கல் வந்துச்சு, அந்த பொங்கல் வச்சு ஒரு பண்பாட்டு நிகழ்வாக எடுத்து கோல போட்டி நடத்தி பல்லாவரம் மக்கள் பெண்கள் அத்தனை பேரையும் வந்துட்டு அது மிகப்பெரிய அளவுல ஒரு ஈர்த்த நிகழ்வா இருந்துச்சு. கோல போட்டி ஒண்ணு நடத்தி 10,000 பரிசுங்கிற மாதிரி சொல்லி இது அறிவிச்சிருந்தோம். மிகப்பெரிய எழுச்சி அந்த கோல போட்டிக்கு. பல ஆயிரக்கணக்கில் நமக்கு வந்துட்டு என்ட்ரி வந்துருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ அது எல்லாமே வந்துட்டு மக்கள் மத்தியில நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு சேர்த்துட்டு இருந்துச்சு. ஆனாலும் இந்த திமுக அதிமுக வீழ்த்துவார்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா அது எப்போ இந்த கூட்டணி கட்சிகளுக்குன்னு அவங்க ஒதுக்கிட்டு அவங்க விலகி கொண்டார்களோ, சிட்டிங் எம்எல்ஏவும் வரல, எதிர்கட்சியாக இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏவும் வரல, அவர்களோட ஆட்களும் வேலை செய்ய போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எப்போ வந்துட்டு முடிவாச்சோ மக்கள் நம்ம பாக்குற விதம் மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இப்ப பிரதான ஒரு ஆளுங்கட்சிக்கு போட்டிருந்தா கூட இல்ல எதிர்கட்சி பிரதான கட்சின்னா கூட நமக்கு ஏதாவது பேசுறதுக்கு வருவாங்க, இவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி வந்துருச்சு. குறிப்பாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்ப அனகாபுத்தூர்ல வீடுகளை இடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடுகளுடைய செவர்ல எழுதி வச்சிருந்ததெல்லாம் கேப்டன் படம் தான் இருந்துச்சு. ஆனா அந்த வீடு இடிக்கப்படும் பொழுது அனகாபுத்தூர்ல இருக்கக்கூடிய அனகை முருகேசன் அவர்கள் வீடு இடிக்கிற அன்னைக்கு வரல. அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை எடுத்து நடத்தினாரு. ஆனா இன்னைக்கு யார் வீட்டை இடித்தார்களோ அதே திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த பக்கம் போய் நின்றார். இடிக்கப்பட்ட வீடுகள் போயிருச்சு. அப்ப அந்த மக்களுடைய மனநிலை என்ன, கட்சி யார் எதிர்த்து போராடினார், அனகை முருகேசன் இதுக்கு முன்னாடி போராட்டம் நடத்திருக்காரு. வீடு இடிக்கப்பட்ட அன்னைக்கும் வரல, இன்னைக்கு தேதியில பார்த்தா அவர்களுக்கு எதிரான கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறார். அந்த அனகை முருகேசன் அவர்கள் இதே முரசு சின்னத்துல போன முறை தேர்தலில் போட்டியிட்டு இதே பல்லாவரத்துல 3000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்ப அவ்வளவுதான் அவருடைய செல்வாக்காக இருக்குது. அப்ப அவரு வந்துட்டு ஒரு பிரதான போட்டியாளரா இங்க வர முடியல. இன்னும் சொல்ல போனா அவர் எந்த அளவுல இருக்கிறாருன்னா, இது வரைக்கும் 3 தேர்தலை சந்திச்சிருக்கிறதா சொல்றாங்க. ஒரு முறை வந்துட்டு எம்எல்ஏவை கூட இருந்திருக்கிறாரு. ஆனா வேட்புமனுவை நிரப்ப தெரியல. வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு, எல்லாம் காலி இடங்களை விட்டு பெட்டிகளை விட்டு வச்சிருக்கிறாரு. அது ரிஜெக்ஷன் கிரைட்டீரியா, ரிஜெக்ட் ஆயிருக்க வேண்டியது. அவங்க திமுக சார்பு நிலையில அங்க இருந்து அதிகாரி உட்கார்ந்து இருந்ததுனால வந்துட்டு அவங்க சண்டை போட்டு அதை நான் பண்ண மாட்டேன்னு விட்டுட்டாங்களே தவிர, இல்லைன்னா வேட்புமனுவிலே நிராகரிக்கப்பட்டிருக்க வேண்டிய நபர் இவர் வந்துட்டு மக்களுக்காக போய் என்ன போராடுவார், என்ன வந்துட்டு சட்டமன்றத்தை பேசி பெற்றுக் கொடுப்பாருங்கிறத மக்கள் நம்ம கேள்விகளா எழுப்புறோம், மக்கள்கிட்ட போய் சேருது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐஜேகே எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி ஒரு கட்சி இருக்குன்னானே மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அது எந்த போராட்டங்களையும் எந்த இடங்கள்லயும் அரசியல்ல ஈடுபட்டதே இல்லை. ஐயா பாரிவேந்தர் அவர்கள் கல்வி ரீதியா வந்துட்டு உதவி செய்யறாருங்கிறது தெரியும், இருக்காருங்கிறது தெரியும். அதுக்கு அவர் கல்லூரி சார்ந்து அவர் பயணிக்கிறாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா ஒரு அரசியல் கட்சியாக மக்கள் போராட்டங்கள்ல மக்களோடு வந்து நிறுத்தின கட்சியாக அந்த கட்சி இருக்குதான்னா இருந்ததில்லை. அந்த வேட்பாளர் இதுக்கு முன்னாடி அரசியல் நிகழ்வுகள் எதிலையாவது இருந்திருக்கிறாரு அப்படின்னா இருந்ததில்லை. நான் தொடர்ந்து 13 ஆண்டு காலமா நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சதுல இருந்து களத்துல நின்று கொண்டு இருக்கிறேன். இது 4வது தேர்தலாக சந்திச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம பல்லாவரத்துல ஈச் அண்ட் எவ்ரி கார்னர்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி மூளை முடுக்குகள் அத்தனையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த மக்களுடைய பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல பங்கெடுத்திருக்கேன். போராட்டங்கள்ல மட்டும் பங்கெடுத்ததோடு மட்டும் இல்ல, அவர்களுக்கு தெரியாத பிரச்சனைகள். இப்போ உதாரணத்தை சொல்றேன். இப்ப நாகல்கேணியில தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் வெளியிடக்கூடிய கழிவுங்கிறது மழைநீர் வடிகால்கள்ல வெளியிடுறாங்க. அந்த மழைநீர் வடிகாலில் விடுறது என்ன ஆகுதுன்னாக்க, ரெட்டையரிக்கு வந்து ரெட்டையர்ல இருந்து வந்துட்டு இங்க புத்தேரிக்கு வந்து புத்தேரிக்கு வந்துட்டு கீழ்கட்டில ஏரிக்கு இப்படி ஒவ்வொரு ஏரியாக வருது. இந்த ஏரி நீரை தான் வந்துட்டு நமக்கு குடிநீரா கொடுக்குறாங்க.
இந்த கழிவு நீர் மட்டும் வர்றதில்ல, அந்த தோல் பதனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அத்தனை கெமிக்கல்களும் ரசாயனத்தோடு வந்து சேருது, இந்த தண்ணியோட வந்து சேருது. இப்ப முடி கொட்டுறதுல இருந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதனால வருதுன்னாக்க இந்த தண்ணீரை அவங்க குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்துறதுனாலதான். அப்ப இதை நம்ம வந்து எடுத்து சொல்லும் போது இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியாது. ஏன்னா ஆட்சியாளர்கள் இதை மறைச்சிருவாங்க, வெளியில காட்ட மாட்டாங்க. இப்ப நாம இதை எடுத்து சொல்லும் போதுதான் மக்களுக்கு தெரியுது, ஓ இங்க இந்த ஓடுற இந்த கழிவு வந்துட்டு இந்த நாகல்கேணில இருந்து வருதான்னு இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்ப நாகல்கேணியில இருக்கிறவங்களுக்கு அது வெளியாகுதுன்னு தெரியும், எங்க போய் சேருதுன்னு தெரியாது. அப்ப இதை நம்ம பார்த்துட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு நம்ம சொல்லும் போதுதான் மக்களுக்கு தெரியுது எங்க பிரச்சனை இருக்குன்னு. இப்படியாக பல்லாவரத்துக்குள்ளேயே பல வருஷமா இருக்கிறவங்களுக்கு தெரியாத பிரச்சனை கூட நமக்கு தெரியும். அவ்வளவு தூரம் பல்லாவரத்தை நுணுக்கமாக ஆராய்ந்து இப்ப அதற்குண்டான தீர்வையும் நம்ம வைக்கிறோம். உதாரணத்துக்கு இப்ப அந்த நாகல்கேணியில இருக்கக்கூடிய கழிவு நீரை நம்ம எடுத்துக்கோம், அதை ஏரிகளோடு கலக்க விடாம தடுக்கணும். அதை மொத்தமா சேர்த்து எடுத்து சுத்திகரிப்பு நிலையத்தை ஒண்ணு உருவாக்கணும். இப்போ இந்த முதலாளிகள் எல்லாரையும் கலந்து பேசி சுத்திகரிப்பு நிலையம் ஒண்ணு உருவாக்குனாங்க, முதலாளிகள்கிட்ட காசு வாங்கினாங்க. ஆனா அந்த சுத்திகரிப்பு நிலையம் செயல்படாம இருக்கு, செயல்படல. நாம வந்தா நிச்சயமாக அதை செயல்படுத்துவோம், அதை செயல்படுத்துவதை கட்டாயமாக்கும்னு சொல்றோம். அது முதலாளிகளுக்கு வந்துட்டு ஒரு அவசனை கூட கொடுக்கலாம், இவன் என்னடா வந்துட்டு நம்ம இதுல வேலையில தலையிடுறானே அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா அதுதான் பொதுமக்களுக்கு நல்லது, அந்த முதலாளிகளோட குழந்தைகள் இங்க வளரும் போதும் அவர்களுக்கும் அதுதான் நல்லது. அப்ப அதை தான் நம்ம செஞ்சாகணும், அதை நம்ம உறுதியா வந்துட்டு சொல்றோம். இது போல ஒண்ணுக்கும் திட்டம் வச்சிருக்கோம். இப்போ பொதுவா வந்து நீங்க இப்ப வேட்பாளரை வாக்கு கேட்டுட்டு போறீங்க டாக்டர், மக்கள் எல்லாம் சந்திக்கிறீங்க, ஒரு உற்சாகம்லாம் இப்ப பழைய நிலைமை மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் தீர்வை என்ன வைக்கிறீங்க, இந்த தொகுதி மக்களுக்கு தீர்வை என்ன வைக்கிறீங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ இது வந்துட்டு நான் சொல்றது ஒரு தீர்வு. இப்ப இந்த தீர்வை மட்டும் நீங்க பாருங்க, இந்த கழிவு நீர் நம்ம ஏரிகளில் கலக்க விடாம தடுக்கிறது மூலமாகவோ அல்லது அந்த கழிவு நீர்ல ஏற்படக்கூடிய ஸ்லெட்ஜுங்கிறது கசடு 2 அடி உயரத்துக்கு இருக்கு, 2 அடி உயரத்துக்கு மொத்த இதுலயும் படிஞ்சிருக்கு. இதை சுத்தம் பண்ணாலே மழைநீர் வேகமாக ஓடும். ஜிஎஸ்டி சாலையை தாண்டி நிற்கக்கூடிய இடங்கள்ல மழை பெஞ்சாலே தண்ணி தேங்குதுங்கிறது குற்றச்சாட்டு. அது ஏன் தேங்குதுன்னா இதான் காரணம். ரெண்டாவது, ஜிஎஸ்டி சாலையை கடந்து அந்த ரயில்வே பாலங்களுக்கு அடியில ஒரு வந்துட்டு இது போகுது, அந்த பாதையினுடைய அளவே 4 அடி தான் இருக்கு. இந்த 4 அடியை 10 அடியாக மாத்தணும்னு எடப்பாடி அவர்கள் கட்சியில வந்துட்டு உத்தரவு போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடைபெறல. அது அப்படியே ஆட்சி முடிஞ்சு 2வது ஆட்சி முடிஞ்சு போச்சு. ஆனாலும் அது மாறல. அதை மாத்தினாலே ஜிஎஸ்டி ரோட்ல தண்ணி தேங்குறது எடுக்க முடியும். ராயப்பேட்டை ஏரியில நீங்க வந்துட்டு வடக்கு பகுதி ஏரியா இருக்கு, தெற்கு பகுதி சுடுகாடா மாறிடுச்சு. மொத்த ஏரியும் சுடுகாடா மாறி குப்பை மேடா மாறிடுச்சு. இந்த ஏரியா ஜமீன் ராயப்பேட்டைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய ராயப்பேட்டை சொல்றாங்க. அதை நீங்க வந்துட்டு மொத்தமா சுத்தம் பண்ணிட்டு ஏரியோட கொள்ளளவு மாத்தினீங்கனாலே மழைநீர் தேங்குறத சரி பண்ண முடியும். இப்ப கழிவுநீர் கலக்காம மாத்திட்டோம்னா இன்னைக்கு தேதியில அந்த ஏரியில அவ்வளவு கெமிக்கல் கலக்குறதுனால ஒரு உயிரினம் வளர்றது இல்லை. உயிரினம் எங்க இல்லைங்கிறதுனால அந்த ஏரியில உயிரினங்களே இல்லை. நீங்க அதுல வந்துட்டு ஒரு காக்கா பறந்து அந்த நீர் காக்கா கூட வந்து உட்கார்றது இல்லை. ஒரு மாடு இறங்கி அந்த இடத்துல தண்ணி குடிக்காது. நான் அந்த இடத்துல பன்னிகள் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அந்த பன்னிகள் கூட அந்த இடத்துக்குள்ள அந்த தண்ணியை குடிக்காது. அந்த அளவுல இருக்கு அந்த ஏரி. நிலத்தடி நீரை தானே சுத்து வட்டார மக்கள் எல்லாமே போர்வெல் மூலமா பயன்படுத்துறாங்க. மொத்த சுத்து வட்டாரத்தோட நிலத்தடி நீருக்கும் இது வழியா தானே இறங்குது. அப்ப இந்த கெமிக்கல் எவ்வளவு தூரம் இறங்குங்கிறத பாருங்க. இப்ப நாம இதை தடுத்து நிறுத்தி இந்த ஏரிகளை ஏரிகளாக மீண்டும் மாற்றினால், அங்க மீன்கள் வளர ஆரம்பிச்சால், தவளைகள் வர ஆரம்பிச்சால், தட்டான்பூச்சிகள் வர ஆரம்பிச்சிச்சுனாக்க கொசு உற்பத்தி மிகப்பெரிய அளவுல குறையும். அப்போ இங்க சுற்றுச்சூழல் மொத்தத்தையும் நம்மளால மாற்ற முடியும் ஒரே திட்டத்துல. இப்ப நான் சொல்றது ஒரே ஒரு திட்டத்துல நிறைய இவ்வளவு விஷயத்தை நம்மளால மாத்திர முடியும். நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்க வந்தீங்கன்னா அதை சாத்தியப்படுத்த உறுதியாக செய்யும். உறுதியாக வேறு ஏதாவது திட்டங்கள் இப்போ இது அடுத்தது பாத்தீங்கன்னாக்க பம்மல் சாலை. இந்த பம்மல் சாலை வந்துட்டு வாகன நெரிசலிங்கிறது மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதை மாற்றணுங்கிறது பல நாள் கோரிக்கை யாரும் செய்யறது இல்லை. அதே போல அந்த பக்கம் போனீங்கன்னா திருநீர்மலை சாலை, அந்த திருநீர்மலை சாலையை விரிவாக்கம் பண்ணணும்னு திட்டங்கள்லாம் போட்டாங்க. நிதி ஒதுக்குனதாக சொல்லப்படுது. அந்த நிதி எங்க ஒதுக்குனாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா அந்த ஒதுக்கி இருக்கிறாங்க. திருநீர்மலை சாலையை வந்துட்டு விரிவுபடுத்தவே இல்லை. இதை ரெண்டையும் விரிவுபடுத்தி இதை வந்துட்டு டிராபிக் இல்லாம மாத்தினாலே மொத்த பல்லாவரத்தோட டிராபிக்கை நம்மளால கம்மி பண்ணணும். அதிகமா அங்கதான் இருக்குது. அதே போல சிக்னல்களாக வச்சிருக்கக்கூடியது மறைமலை அடியில் சிக்னல் ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல பாத்தீங்கன்னா சிக்னலுக்கு நடுவுல போலீஸ் பூத் இருக்கு. அப்படி திரும்பினாக்க 3 தலைவர்களோட சிலைகள் இருக்கு. இந்த சிலைகளும் இந்த போலீஸ் பூத்துமே மொத்தத்தையும் அடைச்சிக்கிறதுனால அந்த இடம் பாட்டில் நிக்குன்னு சொல்லுவோம்ல, மொத்த பல்லாவரத்தோட டிராபிக் அங்க போய் தேங்கி நிக்கும். அந்த மாதிரி நிக்குது. அப்ப அதை விரிவுபடுத்தணும்னாலே பல்லாவரத்துல இருக்கக்கூடிய டிராபிக்கை கம்மி பண்ண முடியும். அதே போல நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், வெர்டிகல் பார்க்கிங், செங்குத்து வாகன நிறுத்தங்களை உருவாக்கும் அப்படின்னு.
பல்லாவரம் முழுக்க எங்கெல்லாம் வந்துட்டு வாகன நெரிசல்கள் அதிகமாக இருக்குதோ அங்க வாகனங்களை ரோட்ல நிறுத்த விடாம வாகன நிறுத்தத்துக்குன்னு தனியா செங்குத்து வாகன நிறுத்தங்களை உருவாக்கி அந்த செங்குத்து வாகன நிறுத்தங்கள் எல்லாம் ஒரு ஆப் மூலமா கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க வீட்டுல இருந்தே நான் வந்துட்டு இந்த பம்மலோட பகுதிக்கு போறேன் அப்படின்னு நீங்க கிளம்ப போறீங்கன்னாக்க உங்களுடைய பார்க்கிங் புக் பண்ணிட்டு நீங்க போயிடலாம். நீங்க நேரா போய் அங்க பார்க் பண்ணிட்டு நீங்க பாட்டு இறங்கி போயிட்டே இருக்கலாம். அப்போ எங்க பார்க் பண்றதுன்னு தேடிக்கிட்டே நீங்க ஸ்லோவா போகணுங்கிற அவசியமும் இல்ல. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நேரா போய் நீங்க நிறுத்தினீங்கன்னா போதும். நிறுத்தின வேகத்துக்கு அது மேல தூக்கிடும். 2 கார் நிறுத்தக்கூடிய இடத்துல 30 கார் நிறுத்த முடியும் இந்த செங்குத்து வாகன நிறுத்தங்கள் மூலமாக. இந்த வெர்டிகல் பார்க்கிங்கை நம்ம வந்துட்டு கொண்டு வந்து அதை ஆப் மூலமா இன்டெகிரேட் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்கும்பொழுது வாகன நெரிசலை மிகப்பெரிய அளவில் குறைக்க முடியும். அப்ப இந்த 3 திட்டங்கள், இந்த 3 சாலைகளை விரிவாக்குறது, இந்த சிக்னலை சரி பண்றது, செங்குத்து வாகன நிறுத்தங்கள் இருக்கு. இதை கொண்டு வந்தோம்னா டிராபிக்கே இல்லாத பல்லாவரத்தை கொடுக்க முடியும். குப்பை இல்லாத பல்லாவரம். அதே போல 29 டாஸ்மார்க் இருக்கு பல்லாவரத்துக்குள்ள மட்டும். 26 பார் இருக்கு. நான் ஆர்டிஐ போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் ஆர்டிஐ போட்டு வச்சிருக்கேன். எத்தனை பள்ளிகள் இருக்கு, அந்த பள்ளிகள்ல சேர்க்கை விகிதம் எப்படி இருக்கு, எத்தனை பார் இருக்கு, பார்ல விற்பனை எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஆர்டிஐ போட்டு ரெடியா வச்சிருக்கேன். அப்ப தகவல்களை நீங்க வந்துட்டு இதை பார்த்து படிக்கணும்னு இல்ல, தெளிவாக விரல் நுனியில இருக்கும் அத்தனை. அப்ப அவ்வளவு தகவல்களையும் நம்ம வச்சிருக்கிறோம். இதற்கு உண்டான தீர்வுகளையும் நம்ம வைக்கிறோம். ஒரு போதை அந்த பார், இந்த மதுபான கிடையாது, அதுக்கு என்ன தீர்வு? ஏன்னா பல்லாவரத்துல அதிகமா போற இடத்துல உங்களுக்கான கோரிக்கை அதுதான். குறிப்பாக என்னன்னாக்க நம்ம அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்க வாழ்வாதார பிரச்சனையா மாறி போய் நிக்கிறது தான். அவங்க சொல்றது என்னன்னா, என் புருஷன் வந்துட்டு குடிச்சு வீணா போறான், அதை கூட நான் விட்டுருவேன். என் புள்ள வளர்றான், அவன் வந்துட்டு இந்த இதுக்கு போறான், அவனும் குடிக்க ஆரம்பிக்கிறான், அவனும் கஞ்சா குடிக்கிறான். அவங்க வந்துட்டு இந்த கிஸ்ஸான்னு சொல்லிட்டு நிக்கிறாங்களாம். கிஸ்ஸான்னாக்கா அந்த கஞ்சாவுக்கு ஒரு பேர் போல இருக்கு. அது அவன் கிஸ்ஸான்னு சுத்திட்டு இருந்தான் அவன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்மார்கள் சொல்றது வந்துட்டு அவ்வளவு வலி கொடுக்கக்கூடியதா இருக்கு. ஒரு தலைமுறையே அழிக்கிறாங்க. அந்த தலைமுறையை வந்துட்டு நம்ம திருத்தி கொண்டு வரணும்னாக்க இங்க போதையில்லா ஒரு பல்லாவரத்தை உருவாக்கணும். அந்த போதையில்லா பல்லாவரத்தை உருவாக்குவதற்குண்டான அத்தனை வேலைகள் திட்டங்களையும் நம்ம வச்சிருக்கோம். ஆட்சிக்கு வந்தா 29 டாஸ்மார்க்கும் ஒரு நொடியில மூடப்படுது. ஆனா பல்லாவரத்துக்குள் நான் மட்டும் தனியா எம்எல்ஏ வந்தாலே இதுல நம்ம வந்துட்டு முறைகேடாக நடக்கக்கூடிய டாஸ்மார்க்குகள் இருக்கு. விற்பனை கூடங்களே அது முறைகேடா நடக்குதுங்களா? என்னன்னா இப்ப ஜிஎஸ்டி சாலையில எடுத்தீங்கன்னாக்க இந்த சாலைக்கு இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, குறைஞ்சபட்சம் 100 மீட்டர் கூட இருக்காது. அப்ப 2 டாஸ்மார்க் அப்படி எதிர் திசையில இருக்கு. அதுக்குதான் நாங்க போராட்டத்தை நடத்துறோம், அதை மூடணும்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இது நெடுஞ்சாலையில இருக்கவே கூடாது. ரெண்டுமே இருக்குது. அதே மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னாக்க ஒரே சாலையில வந்துட்டு 9 டாஸ்மார்க் இருக்கு. அப்படி ஆரம்பிச்சு இங்க இருந்து அங்க வர்றதுக்குள்ள 9 டாஸ்மார்க் ஒரே சாலையில இருக்கு. அப்ப இது எல்லாமே முறைகேடா நடக்கக்கூடியதுதான். நெடுஞ்சாலையில இருக்கக்கூடாதுன்னு நம்ம போராட்டம் பண்ணா அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரே ஒரு தட்டி வச்சு மறைச்சிட்டு இப்ப வாசல் அந்த பக்கம் போயிருச்சு பாருங்க, அதனால இது நெடுஞ்சாலையில இல்லைன்ட்டாங்க. அப்ப இந்த மாதிரிதான் அது முறைகேடா நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் முதல் கட்டமா மூடிடும். முதல் கட்டமாக எதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி முறைகேடா நடந்து கொண்டு இருக்கோ, எதெல்லாம் விதிமீறல்கள் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் இழுத்து மூடுறோம். அடுத்தது எல்லாத்தையும் போராட்டங்கள் மூலமாக மூடுறோம். மக்களோட எழுச்சி எங்களோட வந்துச்சுன்னா அடிச்சு நொறுக்கியாவது மூடுறோம். அது நிச்சயமா செய்வோம். மதுபானம் இல்லாத, போதை இல்லாத ஒரு பல்லாவரத்தை உருவாக்குவது அப்படிங்கறத சொல்றோம். அதே போல குப்பைகள் தெருவுக்கு தெரு பாத்தீங்கன்னாக்க இப்ப நீங்க சென்னையில போன்ற இடங்கள்ல குப்பையை வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணிடுறாங்க. தாம்பரம் மாநகராட்சிக்குள்ள போனீங்கன்னாக்கா அது வந்துட்டு அவ்வளவு தூரம் இன்னும் சரிவர நடக்கல. அந்த தாம்பரம் மாநகராட்சியில குப்பைகளை வந்துட்டு வீடு வீடா கலெக்ட் பண்றதும் நடக்கல, குப்பை தொட்டிகளும் வைக்கிறது இல்லை. குப்பை தொட்டிகள் வச்சாக்க மக்கள் இதுல போட்டு குப்பை நிரம்பி வழியுதுங்கிறதுனால குப்பை தொட்டிகளும் அவங்க வந்துட்டு வைக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்றாங்கன்னாக்க கழிவுகள் எல்லாம் சாலைகள்ல தான் இருக்கு. நாற்றம் அடிக்கக்கூடிய பல்லாவரமாக இது மொத்தமாக மாறி நிக்குது. இதை மாத்தணும்னாக்க தாம்பரம் மாநகராட்சியோடு ஒரு எம்எல்ஏ நேரடி தொடர்புல இருந்து அந்த மாநகராட்சிக்கு எங்கெங்க பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கறத சொல்லி திடக்கழிவு மேலாண்மையை கொண்டு வந்து இதை மறுசுழற்சி மையத்தை உருவாக்கி கொடுத்து, 1 2 நம்ம வந்துட்டு உருவாக்கி கொடுத்து அந்த குப்பைகள் எல்லாத்தையும் மறுசுழற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னாலே இந்த பிரச்சனைகளை தடுக்கலாம். இப்ப நாகல்கேணி தோல் பதன தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்துட்டு மாடுனுடைய இறைச்சி, இந்த மாடுனுடைய இறைச்சி விற்கப்படுது. ஆனா அதனுடைய குடல், அதனுடைய இறைச்சி எல்லாம் இருக்கு இல்லையா, இதை மூட்டையா கட்டிட்டு அங்க வந்துட்டு எம்ஜிஆர் சாலைன்னு ஒரு சாலை இருக்கு, அந்த சாலையோட ஓரத்துல கொட்டிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னாக்க நீங்க அந்த சாலைக்குள்ள நடக்க முடியாது. நாற்றம்னா அவ்வளவு நாற்றம் அடிக்கும். ஒரு வாரம் அது இருந்து அழுகி வீணா போன பிறகுதான் நகராட்சி வந்து அது வந்துட்டு எடுப்பாங்க. அவ்வளவு தூரம் அந்த சாலை மொத்தமும் மாட்டு கழிவுகளால வந்துட்டு இறைச்சி கழிவுகளால நிரப்பப்பட்டு கிடக்குது. இது இங்க இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர் அல்லது இருக்கக்கூடிய நிர்வாகம் இத்தனைக்கும் அவர் வீடு அந்த வழியா தான் இருக்கு, அவர் அந்த பாதை வழியா தான் போய் ஆகும்.
அவர் கார்ல போறாரு, ஏசி கார்ல போறாரு, எல்லாம் மூடி இருக்குங்கிறதுனால அவர் கண்டுக்கிறது இல்லையோ இன்னும். சட்டமன்ற ஆமா. ஆனா நாம சொல்றோம் இதை வந்தா நான் வந்துட்டு இப்பவே போராட்டம் பண்ணி அதை தாம்பரத்துக்கிட்ட மாநகராட்சி கிட்ட வந்துட்டு நீண்ட நாள் கோரிக்கையா வச்சு மீண்டும் அதை வலியுறுத்தி சுத்தம் பண்ணி அந்த இடத்த மொத்தமா எடுத்துட்டு அங்க கழிவுகளே இல்லாத அளவுக்கு ஆக்கி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். ஆனா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள பார்த்தா திரும்ப அதே நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ மக்களை கண்காணிக்கிறதுக்கு அங்க கண்காணிப்பு கேமராக்கள் இல்ல, யார் வந்து போடுறாங்கிறது தெரியாது. இன்னொன்னு அங்க அந்த மாட்டு இறைச்சிகளை வெட்டக்கூடிய நபர்கள்ட்ட போய் நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கழிவுகளை குப்பைத்தொட்டியில போடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. இதை குப்பைத்தொட்டியில, அதாவது அந்த குப்பையை கலெக்ட் பண்ண வர்றவங்களுக்கு கொடுத்தா அவங்க வாங்கிக்க மாட்டாங்க. அப்படி வாங்குறதா இருந்துச்சுன்னா அவங்க பயங்கரமா எங்கள்ட்ட இருந்து கமிஷன் கேட்கறாங்க, லஞ்சம் கேட்கறாங்க. அப்ப இந்த காரணங்களாலதான் எங்களால இதை கொடுக்க முடியல. நாங்க எங்கேயோ வந்துட்டு யாருக்கும் தெரியாம போட்டு போறோம். எங்களுக்கு ஒரு நிர்வாகம் இருந்து சரியா எடுத்துட்டு போறாங்கன்னா இதை நாங்க வந்துட்டு டிஸ்போஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். எங்களுக்கு என்ன சார் தலையெழுத்து, நாங்க போய் மக்களுக்கு துன்புறுத்த கொடுக்கறது எங்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு கேக்குறாங்க. அப்ப தவறு எங்க இருக்கு? மாநகராட்சி. இதை நம்ம மாத்திட்டோம்னாக்க இது எல்லாத்தையும் தடுக்கலாம். குப்பை இல்லாத பல்லாவரம், போதை இல்லாத பல்லாவரம், இதை நான் உருவாக்கி காட்டுவேன். இதுதான் உங்களுடைய அந்த தேர்தல் பிரச்சார நேரத்துக்கு மத்தியில ராவணாவுக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அவங்களோட உரையாடுறதுல எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சின்னு சொல்லலாம் தேர்தல் சமயத்துல. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.